எத்தனை பேருக்கு தெரியும் கூகுள் நியூஸ் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி? கூகுள் நியூஸ் இல்லை, ஆப்பிள் நியூஸாக இருக்கட்டும், பிங் நியூஸாக இருக்கட்டும், இல்லை எந்த நியூஸாக இருந்தாலும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் நியூஸ் எஸ்இஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரில. எந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணால் எஸ்இஓவில் வந்து ரேங்க் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள் தெரியல. ஸோ அதுக்கு வேண்டி என்ன பண்ணலான்னா, ஈட்டிங்கிற அந்த ஒரு அல்கோரிதம் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கூகுளோட 13 மெட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேட்டன்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக. அந்த 13 மெட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணும்போது ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோரை வச்சு தான் நமக்கு வந்து கூகுள் நியூஸில் வந்து நமக்கு வந்து டாப் பொசிஷனில் ரேங்க் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டாப் பொசிஷனில் வந்து அவங்க வெப்சைட் வந்து ரேங்காக இருக்கும் அதை பர்டிகுலர் கீவேர்டுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏஐ ரிசல்ட்ஸில் இருக்காது, இல்லைனா வந்து கூகுள் நியூஸில் இருக்காது. இதோட ரீசன் என்னென்னா, அந்த நியூஸோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த ஒரு நியூஸை வந்து அவுட்புட் வர்றதுக்கு வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்களா இல்லை லேட்டாக இருக்காங்களா, இல்லைனா ஃபஸ்ட் ரிப்போர்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ டிலேயாக வந்து இவங்க வந்து நியூஸ் இவங்களோட ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு மெட்ரிக்ஸ். அதுக்கு பிறகு வந்து ஆர்டிக்கிளோட ஸ்ட்ரக்சர், இதில் வந்து ஃபார் ஆஃப் ப்ரைஸ் ஏதாவது பண்ணியிருக்கா, ஒரிஜினல் கான்டென்ட் இருக்கா, இதை மாதிரி உள்ள விஷயங்கள் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஈட், அதில் வந்து யார் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கோர் எடுப்பாங்க. அந்த ஸ்கோர்னால தான் வச்சு தான் நியூஸ் ஆர்டிக்கிள் வந்து நமக்கு ரேங்கிங் பொசிஷனில் பெட்டர் பொசிஷன் கிடைக்கிறது. அப்படி கூகுள் நியூஸ் வந்து லாஸ்ட் அப்டேட்லேருந்து, கூகுளோட லாஸ்ட் அப்டேட் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும், பப்ளிஷிங் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலி க்ரியேட் ஆகும், ஆட்டோ பப்ளிஷ்ட் ஆகிடும். எம்எஸ்என் நியூஸ் இந்த மாதிரி உள்ளதில், மைக்ரோசாஃப்ட் பின் இந்த மாதிரி உள்ளதுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட நியூஸோட குவாலிட்டியை பொறுத்து வந்து அவங்க வந்து நமக்கு ரிக்வஸ்ட் தருவாங்க, என்ன மட்டும்தான் நமக்கு அதில் பப்ளிஷ் பண்ண முடியும். ஆப்பிள் நியூஸுக்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து கொஞ்சம் இன்டெகிரேட் பண்ணோன்னா ஆப்பிள் நியூஸில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். மற்றபடி யாகு நியூஸ் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி பிங் நியூஸ் மாதிரி தான், நியூஸோட குவாலிட்டியை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து குவான்டிட்டியை விட நியூஸோட குவாலிட்டி முக்கியம். ஆனால் நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோமோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதில் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா, அந்த ஒரு நியூஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 நியூஸ் பப்ளிஷ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம 25 தான் போடுறோம், இல்லைன்னா 30 தான் போடுறோன்னா, அது வந்து நம்ம ரேங்கிங்கை வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம வந்து 50 நியூஸ் போட்டு தான் ஆகணும். ஆனால் குவாலிட்டியாக போடணும். யார் எழுதுகிறாங்க, இது இந்த மாதிரி உள்ள எல்லா ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸை வந்து கவனமாக பண்ணி போட்டோன்னா, நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா நமக்கு வந்து ரேங்கிங் கிடச்சிடும்.